கல்யாணமான நாள்லேருந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு தயிர் சாதம், உப்புமா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னு கேட்கும்போது அப்போ தான் ஒரு ரீசன் சொன்னாங்கங்க. மேக்ஸிமம் 9th அப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிற வரைக்குமே, அதுக்கப்புறமுமே அவங்க ஹாஸ்டலில் தான் நிறையா ஸ்டே பண்ணி சாப்பிட்டனால அந்த தயிர் சாதம், உப்புமா இப்படி சாப்பிட்டனால அவங்களுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால நானுமே அதை பண்ணுறதே கிடையாதுங்க. சரி இப்போ பசங்களுக்காக பண்ணும்போது எனக்கு அது ஒரு ஆப்ஷனுக்கு சாப்பிட்டுப்பாங்க. பட் அதுவே ஒரு மெயின் டிஷ்ஷெல்லாம் சாப்பிட மாட்டாங்கங்க. நிஞ்சா கிராண்ட் கிச்சன் சிஸ்டமில் தயிர் சாதம் எப்படி கொஞ்சம் ஈஸியாக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அதோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி தாங்க. அதை எப்படி க்ளீனப் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேங்க. க்ளீனப் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இதை வந்து டிஷ் வாஷர்லையும் போட்டுடலாம். அப்படி இல்லைனா ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரே ஒரு பிளெண்ட் மாதிரி மிக்சர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக வாஷ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கூட சுற்றி சாதமே ஒட்டியே இருக்காது. பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடுங்க.